மானிட ரட்சகரே, மனிதனை விடுதலை செய்திட மனிதனாய் வந்து பிறந்தவரே, ஈசோ மிசிகாவே. தூதருடன் நாங்கள் பாடி புகழ்கின்றோம் உம்மை. வானவ தூதருடன் நாங்கள் பாடி புகழ்கின்றோம் உம்மை. பரிசுத்த பரிசுத்த ஆண்டவரே, பரிசுத்த 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 ஆண்டவரே, பரிசுத்த ஈசோ மிசிகாவே. உன் பாதம் வைத்து பணிகின்றோ, என்னோட ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகின்றோ. இயேசுவே இறைவா, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். என்னோட ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகின்றோம். என்னோட உன் பாதம் வைத்து பணிகின்றோம். ஆவே இறைவா, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். என்னோட
தந்தை, மகன், தூய ஆவியார் ஆகிய மூவர் இறைவா, நாங்களுமே ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே உமது அருகில் இருப்பதற்காக எங்களை ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்து இந்த ஆலயத்தில் கூட்டி சேர்த்த உமது மேலான கொடைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி, கோடான கோடி நன்றி. ஆண்டவரே, நீர் உமது பேரிரக்கத்தால் எங்களை அழைத்து வந்திருக்கின்றீர். பெரும்பான்மையிலிருந்து எங்களை நீர் தேர்ந்தெடுத்திருக்கின்றீர். பலரிலிருந்து எங்களை மட்டும் பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றீர். ஆண்டவரை, இந்த நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்களுமே ஆராதிப்பதற்காக ஒரு சிறிது நேரம் எங்களது வாழ்க்கையை, எங்களது வாழ்க்கையினுடைய புலம்பல்களை, எங்களது வாழ்க்கையை முழுவதுமாக உமது பாதத்திலே சமர்ப்பிப்பதற்காக ஒன்று கூடிக்கிற இந்த நேரத்திலே எங்கள் மத்திய உமது பிரசன்னத்தை நீர் வாக்குறுதி அளித்தருளும். இந்த அப்பத்தில் நீர் உயிரோடு இருக்கிறீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம். அதற்கு மேலாக ஆண்டவரே, என் வலப்புறத்திலும் என் இடப்புறத்திலும் என் முன்னும் என் பின்னும் எனக்கு மேலும் எனக்குள்ளும் இருந்து என்னை முழுவதுமாக சூழ்ந்திருக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்திலே ஒவ்வொருவரும் விரும்பி ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களை சூழ்ந்திருந்து பாதுகாத்தரலும், எங்களை முற்றிலும் ஆட்கொள்ளும். ஆண்டவரே, எங்களுக்கு முன்னும் பின்னும், எங்களுக்கு மேலும் கீழும், எங்கள் இடப்புறமும் வலப்புறமும் எங்களுக்குள்ளும் இருந்து எங்களை முழுவதுமாக உமது பிரசன்னத்தால் நிரப்பும். ஆண்டவரே, இந்த நேரத்திலேயே எங்களை நிரப்பும், இந்த நேரத்திலேயே எங்களை ஆட்கொள்ளும். ஆண்டவரே, நீர் எங்களை அழைக்காவிட்டால் எங்களால் இங்கே வந்திருக்க முடியாது. நீர் அழைத்திருந்தால் அந்த அழைப்பிற்கு ஒரு நிச்சயமாக காரணம் உண்டு. ஆகையால் ஆண்டவரே, அந்த காரணத்தை உணர்ந்தவர்களாக, அந்த காரணத்தை அறிந்தவர்களாக எங்களது வாழ்வுக்கு தேவையானவற்றை எல்லாம் பெற்றுக்கொள்ள நாங்கள் தயாரோடு வந்திருக்கிறோம். ஆண்டவரை, உம்மை தேடி வந்திருக்கிற எங்களை கண்ணோக்கி பாரும். ஆண்டவரை, அனைவரும் கருணைநாதனுடைய சன்னதியிலே அமர்ந்து கொண்டு நம் ஆண்டவரை மட்டுமே சிந்தனையில் இருத்துவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனது வாழ்க்கை பயணத்தில் உலகத்தில் வாழ்த்த வெளிப்படையான வாழ்க்கை காலகட்டத்தில் 3.5 ஆண்டுகள் அவர் பயணித்த இடங்களில் எல்லாம் அவரை சூழ்ந்து மக்கள் நெருக்கிக் கொண்டே இருந்தார்கள். ஆனால் அவரை நெருக்கின பலர் இருந்தாலும் ஆண்டவருடைய பார்வையும், ஆண்டவருடைய அருளும், ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் யாரெல்லாம் நம்பிக்கையோடு அவரை தொட்டார்களோ, யாரெல்லாம் நம்பிக்கையோடு அவரை பார்த்தார்களோ, யாரெல்லாம் நம்பிக்கை இழக்காமல் அவருக்காக காத்திருந்தார்களோ அவர்களுக்கு மட்டுமே கிடைத்தது. ஆகையால் இந்த நேரத்திலே நாம் இங்கு ஆலயத்தில் வந்திருக்க அழைப்பு பெற்றோம் என்பதில் அல்ல, மாறாக நம்பிக்கையோடு நம் ஆண்டவரை உற்று பார்க்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதுதான் மேன்மை. ஆகையால் நமது உள்ளத்தில் இந்த நம்பிக்கையை நாம் மிகுதிப்படுத்தபடியாக ஆண்டவரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு உண்மையிலான நம்பிக்கை அது ஆழ்படுத்தியறலாம். ஆண்டவரை, லூக்கா நற்செய்தி 15 அதிகாரம் 7 இறை வார்த்தையில் வாசிக்கிறோம். திருத்தூதர்கள் ஆண்டவரிடம் வந்து கேட்ட காரியம் உண்டு. ஆண்டவரே, எங்களது நம்பிக்கையை மிகுதியாக்கும். ஆண்டவரே, எங்களது நம்பிக்கையை நீர் மிகுதியாக்கும். நேரத்திலே ஆண்டவரோடு இந்த வசனங்களை, இந்த ஜெபத்தை நாம் மேலெடுத்துக் கொண்டே இருப்போம். திருத்தூதர்களோடு சேர்ந்து, நமது எல்லா புனிதர்களோடு சேர்ந்து நேரத்திலே நாம் ஆண்டவரோடு ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களது நம்பிக்கையை நீர் மிகுதியாக்கும், எங்களது நம்பிக்கையை மிகுதியாக்கும். ஆண்டவர் பல சந்தர்ப்பங்களிலும் பலரோடும் சொன்ன ஒரே ஒரு காரியம் உண்டு. நீங்கள் நம்பிக்கையை மட்டும் இழக்காதீர்கள், நீங்கள் நம்பிக்கையை மட்டும் இழக்காதீர்கள். யாயிர் தனது மகளுக்காக ஜெபித்த போது யாயிரோடு ஆண்டவர் இயேசு சொன்னது காரியம் உண்டு. உன் மகள் இறந்தாள் என்று உனக்கு தோன்றலாம், உன்னை சூழ்ந்திருக்கிறவர்கள், உன்னை சார்ந்தவர்கள் எல்லாரும் உன்னை பார்த்து சொல்லலாம், உன் மகள் இறந்து விட்டாள் என்று. ஆனால் நான் உன்னோடு சொல்லுகிறேன், நீ உன் நம்பிக்கையை மட்டும் இழக்காதே, நீ உன் நம்பிக்கையை மட்டும் இழக்காதே. அந்த வார்த்தைகள் இதோ நமது வாழ்க்கையினுடைய பலவிதமான சூழல்களில், பலவிதமான வாழ்க்கை சந்தர்ப்பங்களில் நாமும் இதுபோல நமது வாழ்க்கையை பற்றி பலரும் சொல்லுகின்ற சந்தர்ப்பங்களில் நமது வாழ்க்கை இனி இல்லை, நான் இனி வாழ தேவையில்லை, இனி வாழ்ந்து நான் என்ன சாதிக்க போகிறேன், எனது வாழ்க்கையால் என்ன பலன், எனது வாழ்க்கை எனக்கும் பலன் இல்லை, மற்றவர்களுக்கும் வேதனை நிறைந்ததாக இருக்கிறது, எனது வாழ்க்கையை வெறும்
வீண் என்று நினைத்து வாழ்க்கையை அழிக்க நினைக்கிற தருணத்திலே இந்த ஆண்டவர் இயேசு யாயிரோடு சொன்ன இந்த வார்த்தைகளை நம்மை பார்த்து சொல்லுகிறார். நீ உன் நம்பிக்கையை மட்டும் இழக்காதே. உன்னை படைத்தவன் நான், உனக்கு உருதந்தவன் நான், உன்னை வாழ வைக்கிறவன் நான், உனக்கு தேவையானவற்றை எல்லாம் ஏற்படுத்தி இருப்பது நான். உன்னை பற்றி எனக்கு ஒரு திட்டம் உண்டு. நீ ஆகையால் என்னிடம் உள்ள நம்பிக்கையை நீ இழக்காதே. என்னில் நீ நம்பிக்கை கொள், உனது வாழ்வை மாற்ற நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் இதோ நம்ம மத்தியில் இருக்கிறார். ஆகியால் ஆண்டவரை நோக்கி நமது ஜெபத்தை மட்டுமே ஏறெடுத்துக் கொண்டிருப்போம். ஆண்டவரே, எனது வாழ்க்கையை என்னை பின்னோக்கி இழுத்தாலும் ஆண்டவரை உம்மிடம் இருந்துள்ள நம்பிக்கையில், உம்மிடமுள்ள நம்பிக்கையிலிருந்து நான் தவறக்கூடாது. என் நம்பிக்கையை நீர் மிகுதியாக்கும் ஆண்டவரே, என் நம்பிக்கையை நீர் மிகுதியாக்கும் ஆண்டவரே என்று ஜெபித்துக் கொண்டு நற்கருணைநாதரையே பார்ப்போம். நமது கண்கள் அவரை மட்டும் பார்க்கட்டும், அவரை மட்டும் பார்க்கட்டும். ஏனெனில் அவரே உலகின் ஒளி. அவரை நோக்கி பார்த்தால் நாம் வாழ்க்கையில் வளர்ச்சியை நோக்கி, வெற்றியை நோக்கி, நடக்க வேண்டிய பாதையை நோக்கி மட்டுமே நடப்போம். ஆகியால் நமது கண்கள் ஆண்டவரை நோக்கி மட்டும் இருக்கட்டும். நமது சிந்தனைகள் முழுவதும் அவர் மட்டுமே நிறைந்திருக்கட்டும். நமது வாழ்க்கையினுடைய தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையோடு, நம்பிக்கை நிறைந்த, எதிர்நோக்கு நிறைந்த கண்களோடு நம் ஆண்டவரை பார்ப்போம். நம் ஆண்டவரை பார்ப்போம். நம் ஆண்டவர் இதோ நம் மத்தியில் இருக்கிறார். யாரெல்லாம் நம்மை பார்க்காவிட்டாலும், யாரெல்லாம் நம்மை கவனிக்காமல் போனாலும், யாருக்கெல்லாம் நாம் வீணானவர்கள், வேண்டாதவர்கள் ஆகி போனாலும், நம் ஆண்டவருக்கு நம்மை வேண்டும். நம்மை படைத்தவருக்கு நம்மை வேண்டும். நம்மை படைத்தவர் நம் மீது அன்பு கொள்கிற ஆண்டவர். லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரத்தில் காண்கிறோம். ஆண்டவர் கடற்கரையிலிருந்து கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். பெருந்திரளான மக்கள் அவருடைய பாதத்திலே வந்திருந்து அவரது வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 2 பேர் வெகு தொலைவில் இரவு முழுவதும் கடலில் உழைத்து மீன் பிடிப்பதற்காக சென்று தங்களது இரவு முழுவதையும் வேலைக்காக, கடின உழைப்புக்காக செலவிட்டு, ஆனால் உழைப்பின் பலன் கிடைக்காமல் உள்ளம் நொந்தவர்களாக, அவமானப்பட்டவர்களாக, கடன் கொடுக்க முடியவில்லை, வீட்டில் பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்க முடியவில்லை, மனைவிக்கு தேவையானவற்றை செய்து கொடுக்க முடியவில்லை, என்னுடைய உழைப்பு வீண், எனது வாழ்க்கை வீண் என்று நொந்தவர்களாக, உள்ளம் குமுறியவர்களாக வலையை பழுது பார்த்து கரையில் நின்று கொண்டிருக்கிற அவர்களை தேடி சென்று அவர்கள் வள்ளத்தில் அமர்ந்து, வள்ளத்திலிருந்து கரையிலிருந்து சிறிது தூரம் தள்ளி படகை விடுங்கள் என்று கூறுகிற ஆண்டவர் தன்னை சூழ்ந்திருக்கிற பெருந்திரளான மக்களை அல்ல, அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு, வேதனையோடு, நொந்து உருகுகிற இதயத்தோடு, கண்ணீரோடு, கவலையோடு இருக்கிற எல்லா இதயங்களையும் கண்ணோக்கி பார்த்து அந்த வாழ்க்கைக்குள் வருகிற ஆண்டவர் நமது ஆண்டவர். அந்த வாழ்க்கைகளை தேடி வந்து அந்த வாழ்க்கையினுடைய படகுகளில் அமர்ந்து கொண்டு சற்று தொலைவை நோக்கி பயணத்தை நடத்து என்று சொல்லுகிற ஆண்டவர் நம் ஆண்டவர். அவர்களோடு கேட்கிறார், மகனே, இரவு முழுதும் உழைத்து உனக்கு பலன் கிடைக்கவில்லையா? உனது வாழ்நாள் முழுவதும் நீ வேலை செய்து விரும்பின காரியம் நிறைவேறவில்லையா? உனது வாழ்க்கையில் அமர்ந்து கொண்டு உன்னோடு அவர் கேட்கிறார், நீ பல நாட்களாக உழைத்தும் உனது உழைப்புக்கான பலனை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியவில்லையா? உனது கஷ்டத்திற்கான பலன் உனக்கு கிடைக்கவில்லையா? ஒரு ஆளுக்காக, ஒரு பிறருடைய அன்புக்காக ஏங்கி அந்த அன்பு கிடைக்காமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாயா? நினைத்த காரியம் நடக்காமல் அழுது கொண்டிருக்கிறாயா? தாயும் தந்தையும் உன்னை அன்பு செய்யவில்லை என்று வருந்திக் கொண்டிருக்கிறாயா? பிள்ளைகள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று வருந்திக் கொண்டிருக்கிறாயா? கணவனுக்கு உன்மேல் அன்பு இல்லை என்று நினைத்து நொந்து கொண்டிருக்கிறாயா? மனைவி உன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் இந்த வேதனை நிறைந்த படகில், இந்த நொந்துருகிற இதயத்தில், அழுது கண்ணீரோடு இருக்கிற மனதுக்குள் வந்து அமர்ந்து கொண்டு சற்று தூரம் நோக்கு, சற்று தூரம் நீ உன் படகை நகர்த்து. கடந்த நாட்களில் உனக்கு வேலைக்கேற்ற பலன் கிடைக்காமல் போயிருக்கலாம். கடந்த நாட்களில் உன் உழைப்பு வீணாகி போயிருக்கலாம். கடந்த நாட்களில் உனது கஷ்டங்கள் வீணாகி போயிருக்கலாம். கடந்த நாட்களில் உனது கதறல்கள் வீணாகி போயிருக்கலாம். கடந்த நாட்களில் உனது ஜெபங்கள் பலனடையாமல் போயிருக்கலாம். ஆனால் இதோ இப்போது நீ உன் வலப்புறம் வலையை வீசி
அவர்களை பார்த்து சொன்னார், வலப்புறம் வலையை வீசுங்கள். இரவு முழுதும் கிடைக்காத மீன் இந்த ஒரு வார்த்தையில் நம்பிக்கை கொண்டதால் இவர்களுக்கு அகப்படுகிறதை நாம் காண்கிறோம். இதே போல இந்த நேரத்தில் நாமும் நமது ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டவர்களாக, நமது ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டவர்களாக இந்த நேரத்திலே முழந்தாள் படியிட்டு நின்று கொண்டு அனைவரும் எழுந்து முழந்தாள் படியிடுவோம். கைகளை கூப்பி கண்களை மூடிக்கொண்டு நமது இதயத்தில், நமது உள்ளத்தில் இதோ ஆண்டவர் இருக்கிறார். அந்த படகில் இயேசு அமர்ந்திருந்ததை மனதில் நினைத்துக் கொள்வோம். நானாகின்ற படகில் இப்போது இயேசு அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவர் என் இதயத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். நம்மை பார்த்து கேட்கிறார். நமது வாழ்க்கையினுடைய சூழல்களை நாம் தெரிந்ததை விட வேறு யாருக்கும் தெரியாது. என் அருகில் இருக்கிறவர்களுக்கு தெரியாது, பெற்றோருக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாது. எனது வாழ்க்கையில் உள்ள வேதனை, நொம்பரம், அழுகை, புலம்பல் இது யாருக்கும் தெரியாது. நமக்கு நம்ம ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆண்டவர் நமது இதயத்தில் அமர்ந்திருந்து கொண்டு உனது பெயரை சொல்லி நம் இப்போது நினைத்து பார்ப்போம். நம் ஆண்டவர் நம் உள்ளத்தில் இருந்து கொண்டு நமது பெயரை சொல்லி அழைத்து கேட்கிறார். மகனே, மகளே, கடந்த நாட்கள் உனக்கு வேதனையாக இருந்ததா? கடந்த நாட்கள் உனக்கு கஷ்டமாக இருந்ததா? கடந்த நாட்களில் நீ கண்ணீரோடு கடந்து போயிருக்கிறாயா? உன்னை உழைப்புக்கு ஏற்ற பலன் உனக்கு கிடைக்கவில்லையா? கலங்காதே, வருந்தாதே, சோர்வுற்று போகாதே. நான் உன்னோடு இருக்கிறேன். நீ வலப்புறம் வலையை வீசி சிறிது தூரம் கூட முன்னோக்கி பயணித்து செல். நிச்சயமாக நீ பலன் பெறுவாய். நிச்சயமாக உன் வாழ்வு மாறும். நிச்சயமாக உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். உனக்கு தேவையானவற்றை தருவேன் என்று இந்த நேரத்தில் இதயத்திலிருந்து நம்மோடு பேசுகிற ஆண்டவருடைய குரலை கேட்போம். கண்களை மூடிக்கொண்டு கைகளை கூப்பியவாறு நம் இதயத்தில் ஆண்டவரோடு பேசு. ஆண்டவர் பேசுகிற குரலை கேட்போம். உன் உள்ளத்தினுடைய வேதனைக்கு, உன் அழுகுறலுக்கு, உன் கண்ணீருக்கு, உன் வேதனைக்கு, உன் தனிமைக்கு ஒரே ஒரு மருந்து, அது இயேசு. வேறு யாராலும் தர முடியாத ஒரு மாற்றம், வேற யாருக்கும் தர முடியாத ஒரு விடுதலை, வேற யாருக்கும் தர முடியாத ஆசீர்வாதம் தருகிறவர் ஒருவர் தான். அவர் இதோ உன் உள்ளத்தில் இருக்கிறார். அவர் இதோ உன் இதயத்தில் இருக்கிறார். உன் நொம்பரங்களை கண்டுகொண்டு, உன் சோதனைகளை கண்டுகொண்டு, உன் கவலைகளை கண்டுகொண்டு அவற்றையெல்லாம் துடைக்கின்ற கரமாக, அவற்றையெல்லாம் நடத்துகின்ற கரமாக இது உன்னோடு இருக்கிறார். அவர் இப்போது நம்மை தொடுவார், நம்மை தேற்றுவார், நம்மை ஆற்றுவார், நம்மை நடத்துவார். அந்த ஆண்டவரிடம் நமது இதயங்களை திறந்து கொடுப்போம். அந்த ஆண்டவரிடம் நம்மை முழுவதுமாக விட்டுக் கொடுப்போம். இயேசுவே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் என் ஊழியின் நலம் வருவார். இயேசுவே, நீர் தொட்டால் என் வாழ்வு மாறும். ஆண்டவர், எனது வாழ்வை மாற்றுகின்ற மாய மந்திரம் உம்மிடமே இருக்கிறது. தாயின் கருவறையில் உருவாகும் முன்பே என்னை பெயர் சொல்லி அழைத்த என் ஆண்டவரே, எனக்கு உருதந்த போது என்னை முழுவதுமாக கண்டு ஆண்டவரே, என் ஏற்ற குறைவுகள் எல்லாம் உமக்கு தெரியுமாய். உமது முன்னிலையில் ஒன்றுமே மறைவா இல்லையே அப்பா. இதோ நான் என்னை இவரை முன்னிலையில் திறந்து வைக்கிறேன். என்னை முழுவதுமாக பாரும் ஆண்டவரே. எனது வாழ்க்கையை பாரு. உம்மை சூழ்ந்திருக்க பலர் இருக்கிறார்கள். வாழ்க்கையில் நிறைவோடு இருக்கிறவர்கள் பலர் உம்மை தேடி வந்திருக்கலாம். அவரே, நான் பல வேளைகளில் உம்மை தேடுவதற்கு கூட முடியாமல் வாழ்க்கையுடைய பிரச்சனைகளை நினைத்து நொந்தவனாக எனது படகை பிடித்துக் கொண்டு வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, உமது அருகில் வர வேண்டும் என்ற ஆசை எனக்குள் இருக்கிறது. உமது அருகில் வர முடியவில்லை. பல வேளைகளில் சோம்பேறியாக படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறேன். படுக்கையை விட்டு எழுந்திருக்க கூட என்னால் முடியவில்லை. வீட்டினுடைய பல தேவைகள் என்னை தொல்லை செய்து கொண்டிருக்கிறது.
பல சிந்தனைகள் எனக்கு வேதனை தந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் எழுந்து செயலாற்ற எனக்கு வலுவில்லை. என் மனம் சோர்ந்து போயிருக்கிறது. ஒவ்வொன்றையும் நினைக்கிற போது மனதுக்குள் அழுகையும் கண்ணீரும் மட்டும்தான் வந்து கொண்டிருக்கிறது. ஆற்றலோடு செயல்பட, எழுந்து செயலாற்ற ஒரு உந்து சக்தி எனக்கு இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. எதை தொட்டாலும் தோல்வி, எதை எடுத்தாலும் விரக்தி. வாழ்க்கை தவறான திசையை நோக்கி பயணித்து விட்டதோ, நான் செய்யக்கூடாத காரியங்களை செய்து விட்டேனோ, நான் எடுக்கக்கூடாத முடிவுகளை எடுத்து விட்டேனோ என்று ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆண்டவரே என்னையே நினைத்து நொந்து புலம்பிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு விடுதலை தாரும் ஆண்டவரே, எனக்கு ஒரு விடுதலையை தாரும் ஆண்டவரே. கடந்த நாட்கள் செய்த காரியங்கள் அனைத்தும் நல்லது என்று நினைத்து செய்த பலதும் இன்று என்னை பார்த்து வேதனை தருகின்ற அனுபவங்களாக என் முன் விரல் சூண்டி நிற்கின்ற ஆண்டவரே, அவற்றையெல்லாம் நினைத்து அழுது 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 சோர்ந்து போனேன். திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுவது போல ஆண்டவரே, அழுது அழுது என் தலையணை நனைந்து விட்டது. ஆண்டவரே, வலப்புறம் திரும்பி பார்க்கின்றேன், எனக்கு ஆதரவு தருவார் யாரும் இல்லை. இடப்புறம் திரும்பி பார்க்கிறேன், எனக்கு தெரிந்தவர்கள் யாரும் இல்லை. நான் தனியாளாக விடப்பட்டிருக்கிறேன். வாழ்க்கை எனக்கு இருண்டு போயிருக்கிறது. எதிர்காலம் இருள் சூழ்ந்து போயிருக்கிறது. அப்பா, கண்ணீரோடு கவலையோடு மது நிலையிலே இருக்கிற என்னை பாரும் ஆண்டவரே, கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. முது பிள்ளையை நீ திக்கற்றவராக விடுவீரோ? முது பிள்ளையாகிய என்னை நீர் கைவிட்டு விடுவீரோ? அப்பா, மது மகளை நீர் நினையாது போவீரோ? ஆண்டவரே, நான் எழுந்து செயல்பட ஊக்கத்தோடு வலுவோடு உமது முன்னிலையில் வாழ்ந்திட வல்லமை தாரும் ஆண்டவரே. உமது வல்லமை எனக்கு தாரும் ஆண்டவரே. நாம் அனைவரும் இந்த நேரத்தில் எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய வல்லமையால் ஆட்கொள்ளப்படும்படியாக வல்லமை தாரும் தேவா. உமது வல்லமையாகின்ற ஆவியானவர் எனக்கு தாரும் ஆண்டவரே. உமது இந்த உலகத்தில் வாழ்ந்திட, இந்த உலகத்தில் சாட்சியாக மாறிட, எனது கவலைகளை, எனது கண்ணீரை, எனது வேதனைகளை மறந்து மது முன்னிலையில் ஆண்டவரே நான் எனது செயல்களை எல்லாம் சரியாக செய்திட மது வல்லமையால், மது அக்னியால், உமது ஆவியினால், மது அபிஷேகத்தால் எங்களை ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும் ஆண்டவரே. எங்களை திடப்படுத்தி வலுப்படுத்தி ஊக்கப்படுத்தி மது முன்னிலையில் இந்த உலகத்தில் ஆண்டவரை வாழ்ந்திட, செயலாற்றிட திடப்படுத்துகின்ற வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக பொழிந்தருளும் ஆண்டவரே. அந்த ஆவியினால், அந்த வல்லமையினால் நாங்கள் நிறைந்து இனி கவலைகளை அல்ல, இனி கடந்த காலங்களை அல்ல, எங்களுக்கு முன்னில் இருக்கிற லட்சியத்தை கண்டு முன்னோக்கி பயணிக்கின்ற வல்லமையும் ஆற்றலும் பெற்றவர்களாக திடமோடு முன்னோக்கி பயணிக்க ஆண்டவரை ஒவ்வொரு ஸ்டெப்பும் முன்னோக்கி எடுத்து வைக்க வல்லமை 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 எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அனைவரை கைத்தட்டி கைத்தாளத்தோடு விசுவாசத்தோடு உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை ஆண்டவர் தருகிறார். அந்த ஆவியினால் திடப்பெற்றவராக, ஊக்கப்பெற்றவர்களாக இவ்வுலகத்தில் வாழ்வேன் என்று திடம் கொண்டவராக ஆண்டவருடைய முன்னிலையில் மகிழ்ச்சியோடு பாடி ஆராதிப்போம். வல்லமை தேவை தேவா, வல்லமை 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 தாரும் தேவா, நீர் ஒருவரே தருகின்ற வல்லமை இங்கே தேவை தேவா, இயேசு தருகின்ற வல்லமை போல் தாரும் தேவா, இப்பவே தாரும் ஆண்டவரே. இங்கே தேவை தேவா, இப்போ 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 போல் தாரும் தேவா. விசுவாசத்தோடு கேட்கிற எல்லா மக்களும் பெற்றுக் கொள்கிறார்கள். வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவி தாரும் 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 இயேசுவே தாரும் என்று கேட்டு எல்லா மக்களும் உன்னதத்தின் வல்லமை, தாரும் ஆண்டவரே. வல்லமை, வல்லமையை தாரும். வல்லமை தேவை தேவா, இயேசுவே வல்லமை தாரும் தேவா, தாரும் ஆண்டவரே. உமது ஆவியை தேவை தேவா, இப்போது தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போது தாரும் தேவா. எல்லா மக்களும் உற்சாகத்தோடு கைதட்டி, நன்றாக கைதட்டி பாடலோடு சேர்ந்து பாடி விசுவாசத்தோடு வல்லமையை தாரும் ஆண்டவரே, முது வல்லமையை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று கேட்கட்டும்.
வாழ்க்கையில் திடனோடு செயல்பட, விசுவாசத்தோடு செயல்பட, உற்சாகத்தோடு செயல்பட, துவண்டு போகாமல் சோர்ந்து போகாமல் வெற்றியை நோக்கி பயணிக்க நமக்கு நிச்சயமாக தேவை ஆவியுடைய வல்லமை. துவண்டிருந்த சீடர்கள் வலுப்பெற்றார்கள் பெந்தைகோஸ்து தினம் அன்று. ஆகையால் பெந்தைகோஸ்து தினத்தன்று திடன் பெற்ற அந்த சீடர்களைப் போல நாமும் திடன் பெற்றவர்களாக மாற வேண்டும். கடந்த வாழ்க்கை அனுபவங்கள் அவர்களுக்கு கொடுத்த வேதனை நிறைந்த அனுபவத்தால் வீட்டிற்குள் முடங்கி கிடந்தார்கள். ஆனால் எப்போது ஆவியை பெற்றார்களோ வலு பெற்றார்கள். நமது வாழ்க்கையிலும் கடந்த கால அனுபவங்கள் நமக்கு வேதனை தருகிறதாக இருக்கலாம். வீட்டை விட்டு வெளியே இறங்க கூட முடியாதவாறு மனதை சோர்வைப்படுத்துகிறதாக இருக்கலாம். ஆனால் திடனோடு செயல்பட அந்த ஆவியானவர் வந்தால் மட்டும் போதும், ஆவியுடைய வல்லமை இருந்தால் மட்டும் போதும். ஆகிய அந்த ஆவியுடைய வல்லமை நம்ம ஊரை பெற்றுக் கொள்ளும்படியாக ஆவியை தாரும் ஆண்டவரே என்று கேட்டு உற்சாகத்தோடு நல்ல கைத்தாளத்தோடு பாடி கேட்போம். மாசமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றீ, மாசமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றீ, வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே, வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே, பொழிந்திடும் வல்லமை வல்லமை ஆவியின் வல்லமை வழிந்திடும் வல்லமை வாக்குறுதி. பழைய ஏற்பாடு காலத்தில் யோவேல் இறைவாக்கு வழியாக நிர்மொழிந்த அதே வாக்குறுதி, எஸ்ஐயா இறைவாக்கு வழியாக மொழிந்த வாக்குறுதி, எரேமியா இறைவாக்கு வழியாக மொழிந்த வாக்குறுதி, எசேக்கியேல் இறைவாக்கு வழியாக மொழிந்த வாக்குறுதி நிறைவேறட்டும் ஆண்டவரே. இந்த நேரத்திலே இங்கு கூடிய எல்லா மக்களிலும் நிறைவேறட்டும். அது ஆவியுடைய பிரசன்னம் எல்லா மக்களை கூடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. இன்றே தேவை தேவா, இப்போது தாரும் தேவா. யோவேல் இறைவாக்கு வழியாக ஆண்டவர் சொன்னார், இதோ நான் எனது ஆவியை கடைசி நாட்களில் எல்லா மக்கள் மீது பொழிவேன், எல்லா மக்கள் மீது பொழிவேன். யோவேல் 2:28 வாசிக்கிறோம். சூப்பர் வாலிபர் எல்லா மக்களுக்கும் கொடுப்பேன் என்று. அவ்வாறு எஸ்ஐயா, எரேமியா, எசேக்கியேல் என்று எல்லா இறைவாக்கு வழியாக மொழிந்தார். ஆவியினுடைய வல்லமையால் நம்மை ஆட்கொள்ளும்படியாக அவர் வாக்குறுதி அளித்தார். இதோ நம் ஆண்டவரே வாக்குறுதி அளித்திருக்கிறார். இதோ நான் இன்று உங்களை விட்டு போகிறேன், நான் போவதால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள், ஏனெனில் நான் சென்று என்று உங்களோடு வசிப்பதற்காக ஆவியானவராகிய துணையாளரை தருவேன் என்று. நான் செல்லாவிட்டால் அவர் வரமாட்டார், நான் செல்கிற போது அவர் உங்களிடம் வருவார், வந்து உங்களை அனைத்தையும் கற்று தருவார். அனைத்தையும் கற்று தருகிற ஆவியானவர் நமது வாழ்க்கை எது தீர்மானம், எது நல்லது, எது சரி, எது தவறு, எதை தேர்ந்தெடுக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று கற்று தருகின்ற வல்லமையாக, ஆட்கொள்கின்ற வல்லமையாக நம்மோடு குடிகொள்கின்றார். அந்த ஆவியால் நிரம்பப்பட ஆண்டவரே புது வல்லமையை தாரும், இந்த நேரத்திலே பொழிந்திடும், உன்னதத்திலிருந்து பொழிந்திடும் என்று கேட்டு பாடி ஜெபிப்போம். பெந்தைக்கோஸ்தே நாளின் போல பெரிதான முழக்கத்தோடே, பெந்தைக்கோஸ்தே நாள் போல பெரிதான முழக்கத்தோடே வல்லமையாக இறங்கி மரங்களினாலே நிரப்பும், வல்லமையாக இறங்கி மரங்களினாலே நிரப்பும், பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா. விசுவாசத்தோடு பாடும். வல்லமை தாரும் அப்பா, தேவை தேவா. இப்போ தாரும் தேவா. வல்லமை தாரும் தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை, 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 பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை,
பொழிந்திடும் வல்லமை எல்லாரும் உன்னதத்தின் வல்லமை கரங்களை உயர்த்தி தட்டிக்கொண்டு கரங்களை உயர்த்தி தட்டி உற்சாகத்தோடு ஆண்டவரே தாரும் ஆவியானவரே தாரும் பொழிந்திடும் வல்லமை உமது வல்லமையால் எங்களை ஒவ்வொரு ஆட்களும் இருக்கிறங்களை நன்றாக உயர்த்தி தட்டி உற்சாகத்தோடு அப்பா உமது வல்லமை எங்களது வாழ்வுக்குள் நிறைய வேண்டும் நேரத்தில் எங்களுக்குள் குடிகொள்ள வேண்டும் எங்களது வாழ்வு மாற வேண்டும் கடந்த காலத்துடைய பிரச்சனைகளில் எங்களை அலட்டக்கூடாது ஆண்டவரே நாங்கள் முன்னோக்கி பயணிக்கிறவராக லட்சியத்தை நோக்கி பயணிக்கிறவராக ஆண்டவரே நன்மையை நோக்கி பயணிக்கிறவர்களாக தோல்வி அல்ல வெற்றியை நோக்கி பயணிக்கிறவர்களாக ஆண்டவர் தந்த விடுதலையை முற்றிலுமாக அனுபவித்தவர்களாக ஆண்டவர் எங்களை நடத்துகிறார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து எதிர்நோக்கோடு வாழ்கின்றவர்களாக மாற ஆண்டவரே வல்லமையா எங்கள் ஒவ்வொரு ஆட்களும் ஆண்டவரே இங்க இருக்கிற எல்லா மக்களை ஆட்களும் ஆண்டவரே அபிஷேகம் இந்த மக்களுக்கு கொடிகொள்ளட்டும் ஆண்டவரே இந்த நேரத்திலே ஆண்டவரே நீர் பொழித்ததுபடியாக நீர் வாக்குறுதி அளித்ததுபடியாக உமது அபிஷேகம் எல்லாருக்கும் கொடிகொள்ளட்டும் ஆண்டவரே இறுதி நாளில் எல்லா மக்களுக்கும் கொடுப்பேன் என்று சொல்ல வாக்குறுதி உமது ஆவியின் அபிஷேகம் வல்லமை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே எல்லா மக்களையும் ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே இந்த தினத்தில் கூடியிருந்த எல்லா மக்களிலும் வந்து நிறைந்தது போல இந்த ஆலயத்தில் கூடியிருக்கிற எல்லா மக்களிலும் உமது வல்லமை தீ நாவுக்கு நடுவில் வந்து இறங்கட்டும் ஆண்டவரே நாவுகளை தூய்மைப்படுத்துகின்ற சிந்தனைகளை தூய்மைப்படுத்துகின்ற ஆவியின் வல்லமை எல்லா மக்களிலும் இந்த நேரத்திலே இறங்கும்படியாக நாங்கள் ஆண்டவரை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எல்லாரும் ஜெபிக்கிறோம் முதலோடு ஜெபிக்கிறோம் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நம்பிக்கை கொண்டியவர்களாக அல்ல நம்பிக்கை மிகுந்தவர்களாக ஜெபிக்கிறோம் நீர் தருகின்ற வல்லமையால் நிறைவுபடியாக விரும்பி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உமது வல்லமையை உமது ஆவியின் அபிஷேகத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருகிற நேரத்தில் தாரும் ஆண்டவரே உமது வல்லமையை நேரத்தில் தாரும் ஆண்டவரே எல்லா மக்களுக்கு தாரும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைய செய்யும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரிலும் நிறைய செய்யும் ஆண்டவரே உமது ஆவியினால் எங்களை ஒவ்வொருவரையும் ஆட்களும் உமக்கு சாட்சிகளாக வாழ்ந்த ஆண்டவரே இந்த உலகத்தில் நல்லது செய்து நடந்து போக ஆண்டவரே உமது ஆவியின் அபிஷேகம் தாரும் தாரும் ஆண்டவரே வல்லமை அக்கினியின் வல்லமை இருக்கிறங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்து பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை கண்களை மூடி ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை கண்களை மூடியவாறு இந்த பெந்தேகோஸ்து தினத்திலே பிளவுற்ற நாவு வடிவில் தூய் ஆவியானவர் எல்லார் மேலும் வந்திறங்கியதை அவர்கள் கண்டார்கள். கண்களை மூடி நம்புவோம். இந்த நேரத்திலே நமது தலையின் மேல் ஆண்டவருடைய அபிஷேகமாகின்ற அக்கினி இதோ நமது வாழ்வை தூய்மைப்படுத்திக் கொண்டு நமது பாவங்களிலிருந்து நமக்கு விடுதலை தந்து கொண்டு நமது சாபங்களிலிருந்து நம்மை விடுதலை தந்து கொண்டு நமது எல்லா மந்திரவாத கட்டுகளிலிருந்து நமக்கு விடுதலை தந்து கொண்டு நமது வாழ்க்கையுடைய பலவிதமான பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தந்து கொண்டு இதோ நமக்குள் வந்து குடிகொள்கிறது என்று நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்வோம். நம்பி ஏற்றுக்கொள்கிற எல்லாவர்களுக்கும் அது அவ்வாறாக நடக்கிறது. நீ நம்பினால் கடவுளுடைய மீட்பை காண்பாய் என்று ஆண்டவர் என்று மார்த்தாவோடு மரியாவோடு சொன்னார். இன்று நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ நம்பினால் உனக்கு அந்த நம்பிக்கையின்படியாக நடக்கும். நீ நம்பினால் உன்னதத்தின் ஆவியை நீ இப்போது நேரத்தில் பெற்றுக் கொள்வாய் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். இந்த ஆவியினால் நிரம்பு பெறுகிறோம் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்து கண்களை மூடி நமது சிரசின் மேலே ஆண்டவருடைய ஆவியினுடைய வல்லமை வந்து நிறைந்திருப்பதாக நாம் மனதுக்குள் காண்போம். நம்பி இதயத்தில் ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவர் தனது ஆவியினால் நம்பிக்கையோடு கேட்ட எல்லா மக்களுக்கும் தந்து கொண்டிருக்கிறார். யோவான் நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 37ஆம் இறை வார்த்தையில் நாம் வாசித்தோம். யாருக்கெல்லாம் தாகமாக இருக்கிறதோ எல்லாரும் என்னிடங்கள் வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள், இலவசமாக பெற்று கொடியுங்கள். ஆண்டவர் கொடுக்கிறார், அந்த குடிக்கிறதுக்காக கொடுக்கிறார். இந்த நேரத்திலே தாகத்தோடு நம்பிக்கையோடு கேட்ட எல்லா மக்களுக்கும் அந்த உன்னதத்தின் வல்லமையை ஆண்டவர் இதோ கொடுத்து கொண்டிருக்கிறார். நம்ம இவர் தாகத்தோடு இதயத்தை திறந்து ஏற்றுக்கொள்ளும். தாகத்தோடு இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, யாரெல்லாம் தாகமாக இருக்கிறீர்கள், தாகமாக இருக்கிறவர்கள் எல்லாரும் வாருங்கள், இலவசமாக பெற்றுக் கொள்ளுங்கள். தாகத்தோடு யாரெல்லாம் இந்த நேரத்தில் செபித்தோமோ எல்லா மக்களுக்கும் ஆண்டவர் தனது உன்னத வல்லமை கொடுத்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் பருகும்படியாக கண்களை மூடி இருக்கிறங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்து இதயத்தில் ஆண்டவருடைய வல்லமையை சேகரிப்போம். நமது உடல் முழுவதும் ஆண்டவருடைய வல்லமை நிறைந்த பரவேசம் நிறையட்டும், பரவேசம் நிறையட்டும். நமது கண்களில் தர்சனங்கள் உருவாகட்டும். நமது இதயத்தில் ஆண்டவருடைய பற்றியுள்ள ஒரு அச்ச உணர்வு உருவாகட்டும். நமது நாவில் ஆண்டவருடைய பரவச பேச்சு உருவாகட்டும். பலவிதமான மொழிகள் நமது நாவில் வந்து போகட்டும்.
நமக்கு திறந்து கொடுப்போம் இதயத்தை. உன்னதத்தின் வல்லமை வந்து நிறைந்தால் மட்டும்தான், ஆண்டவருடைய ஆவியினால் நிறைந்தால் மட்டும்தான் இத்தகைய வரங்களை நம்மால் கொடுக்க முடியும். இந்த வரங்களை தருகிற ஆவியானவர் நமக்குள் வருகிறார். ஆகியால் நம் இதயத்தை திறந்து கொடுப்போம், நம்மை முழுவதுமாக விட்டுக் கொடுப்போம். அவர் கொடுக்கிறபடியாக நாம் ஆண்டவரை ஸ்துதித்து பாடுவோம். இந்த நேரத்தில் கரங்களை உயர்த்தி நாம் ஸ்துதிப்போம். ஸ்துதிக்கிற போது நமக்குள் கொடுத்த கடவுளுடைய ஆவியினுடைய வல்லமை வரங்களாக ஜொலிக்க தொடங்கும். ஆகிய இரு கரங்களை உயர்த்தி இந்த நேரத்தில் எல்லா மக்களும் ஸ்துதிக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் குரல் எழுப்பி ஸ்துதிக்கட்டும். யாருக்கெல்லாம் எது தேவையோ, தரிசனம் வர வேண்டும் என்று தரிசன வரம் கேட்டு ஜெபிக்கட்டும். பாஷா வர வேண்டும் என்று பாஷா வரத்திற்காக ஜெபிக்கட்டும். கரங்களை உயர்த்தி ஜெபிக்கட்டும், கரங்களை உயர்த்தி ஸ்துதிக்கட்டும். கடவுள் கொடுக்கிறார். யாரெல்லாம் தாகமா இருக்கிற சொல்லுகிறார், யாரெல்லாம் கேட்கிறீர்களோ உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். நீ கேட்டால் எனக்கு கொடுப்பார். ஆண்டவரே, தீய சக்திகளை பகிஷ்கரிக்கின்ற வல்லமை எனக்கு தேவை என்று கேட்கிறவர்களுக்கு தீய சக்திகளை விடுதலை கொடுக்கிற வல்லமை கொடுப்பார். யாரெல்லாம் இறைவார்த்தை உரைக்க வேண்டும் என்று வல்லமை கேட்கிறீர்களோ, ஆண்டவர் இறைவாக்கு உரைக்கின்ற வல்லமை தருவார். ஆகியால் இருகிறங்களை உயர்த்தி ஸ்துதிக்கட்டும். எல்லா மக்களும் ஸ்துதிக்கட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வல்லமையோடு ஸ்துதிக்கட்டும். விசுவாசத்தோடு கேட்கிறவர்களுக்கு கடவுள் கொடுப்பார். விடாமல் நம்பிக்கையோடு ஆண்டவர் கிடைக்கிறார், நான் விட மாட்டேன் என்று ஆண்டவருடைய வல்லமையால் நிறைய வேண்டும். ஆண்டவருடைய ஆவியுடைய வரங்களை நமக்கு சொல்லிக்க வேண்டும். ஆண்டவரே, இறை வார்த்தை உரைக்க வேண்டும். பிற மொழிகளை பேசுகின்ற வல்லமை எனக்கு வேண்டும். பரவச பேச்சு பேசுகின்ற வல்லமை எனக்கு வேண்டும். தீய சக்திகளை விரட்டுகின்ற வல்லமை எனக்கு வேண்டும். ஆண்டவரே, தர்சனங்கள் காண்கின்ற வல்லமை எனக்கு வேண்டும். தீய சக்திகளை புரிந்து கொள்கின்ற வல்லமை எனக்கு வேண்டும். ஆண்டவரே, உமக்கு சாட்சியாக வாழ்கின்ற வல்லமை எனக்கு வேண்டும். கேளுங்கள், 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 உங்களுக்கு கொடுக்கப்படும் என்றார். இருக்கிறவர்களை எடுத்து சுத்திக்கின்றேன். இருக்கிறே உரத்த குரல் எழுப்பி, உரத்த குரல் எழுப்பி, குரல் முழுவதும் எடுத்து நம்மை சூழ்ந்திருக்கிற 10-15 பேர் கேட்கின்ற வண்ணம் நமது குரலை எழுப்பி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லா மக்களும் உடனல் படிட்டு நின்று கொண்டு ஆவியினுடைய துணையோடு இந்த நேரத்தில் நமது வேண்டுதல்களை எல்லாம் ஆண்டவருடைய சன்னதியில் எழுப்பி வைப்போம். கைகளை கூப்பியவாறு கண்களை மூடிக்கொண்டு நம்ம ஆண்டவருடைய சன்னதியிலே ஆவியானவருடைய துணையோடு ஜெபிப்போம். ஏனெனில் அவருடைய வழியாக ஆண்டவருடைய ஆவியானவர் சொன்ன வார்த்தைகள் இது. ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் இறை வார்த்தை. ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், எவ்வாறு எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாது. ஆவியார் தானே சொல்லுடையும் பெற முடியாது உங்களது பெருமூச்சுகள் வாயிலாக உங்களுக்காக ஜெபிக்கிறார். ரோமேயர் 8:26. நமக்காக ஜெபிக்கிற ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். அந்த ஆவியாருடைய துணை கொண்டு நாம் ஜெபிப்போம். நமது வாழ்வினுடைய தேவைகளுக்காக ஜெபிப்போம். நமது எல்லா வேண்டுதல்களையும் விட்டுக் கொடுத்து ஒப்புக் கொடுத்து கொண்டு ஜெபிப்போம். நமது வாழ்வை மாற்றுகின்ற, நமது வாழ்வுக்கு தேவையானவற்றை தருகின்ற ஒருவர் உண்டு என்றால் அவர் ஆண்டவர். எஸ். நம்ம மீது அன்பு கொண்டிருக்கிற ஒருவர் உண்டு என்றால் அவர் எஸ். தாயும் தந்தையும் உன்னை மறந்து போகலாம், அவர்கள் உன்னை கைவிடலாம். பால் குடிக்கும் தன்மகவை தாய் மறந்தால் உன்னை மறக்காது ஒரு ஆண்டவர் உண்டு என்றால் அவர் நம் மத்தியில் நமக்காக அப்பமாக வந்திருக்கிறார். அவர்தான். ஆகையால் ஆண்டவரிடமிருந்து நமது வாழ்விற்கு தேவையானவற்றை எல்லாம் ஆவியானவருடைய துணை கொண்டு ஜெபித்து இந்த நேரத்திலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தால் நிரம்ப பெறுவோம். மகிழ்ச்சியோடு வீடு திரும்புகின்றவர்களாக நாம் மாற வேண்டும். எதிர்நோக்கோடு வாழ்கின்றவர்களாக நாம் மாற வேண்டும். ஐயம் தவிர்த்தவர்களாக நாம் வாழ வேண்டும். அச்சமின்றி முன்னோக்கி பயணிக்கின்றவர்களாக மாற வேண்டும். நல்ல தீர்மானங்கள் எடுக்கின்றவர்களாக அதற்கான வல்லமை நமக்கு கிடைக்க வேண்டும். ஆண்டவர் தருகின்ற பெரிய வல்லமையால் நாம் ஆட்கொள்ள வேண்டும். அனைவரும் ஆட்கொள்ளப்பட வேண்டும். நமது ஆலயத்தை சார்ந்த எல்லா மக்களும் ஆட்கொள்ளப்பட வேண்டும். ஒவ்வொருவருக்கும் இந்த வல்லமை கிடைக்க வேண்டும். கைகளை கூப்பி கண்களை மூடி நமது எல்லா விண்ணப்பங்களையும், நமது தனிப்பட்ட தேவைகளையும், குடும்பத்தினுடைய தேவைகளையும் எல்லாம் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நம்மை பற்றி மிகப்பெரிய திட்டங்களை தீட்டி இருக்கிறார். ஆண்டவரே, உமது திட்டத்திற்கு ஏற்ப நான் வாழ வேண்டும். உமது திட்டத்திற்கு ஏற்ப நான் வாழுகின்ற வல்லமை பெற ஆண்டவரே அபிஷேகம் செய். ஆசீர்வாதத்தை தாரு. எனக்காக வகுத்திருக்கின்ற நல்வாழ்வின் திட்டங்களை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அவ்வாறாய் எனது வாழ்க்கையை வாழ ஆண்டவரே வல்லமை தாரு, ஆசீர்வாதத்தை தாரும் என்று கேட்போம். கண்களை
கண்களை மூடி இருக்கிறங்களை குப்பியமாறு நமது எல்லா செப கருத்துக்களையும் நற்கரநாதருடைய முன்னிலையில் எடுத்துரைப்போம். ஆண்டவர் இதை நம்மை ஆசீர்வதிக்க வர இருக்கின்றார். அவர் ஆசீர்வதிக்கின்ற போது ஒன்றும் குறைபடாமல் பெற்றுக்கொள்ள எளிமையோடு தாழ்ச்சி நிறைந்த மனநிலையோடு ஆண்டவருடைய சன்னிதியிலே முழந்தால் பட்டிடுதல். வானிலிருந்து வந்துள்ள உயிரளிக்குமோரப்பம் நீ, மனிதர்க்கு மீட்பை தந்திடும் உன்னதமாகும் அப்பம் நீ, உன்னதமாகும் அப்பம் நீ. ஈசோவை வாழ்த்தி பாடுங்கள், ஆண்டவரின் பரிசுத்தமா திருமுன் சேர்ந்து வணங்குங்கள், திருமுன் சேர்ந்து வணங்குங்கள். வந்துள்ள உயிரளிக்குமோரப்பம் நீ, மனிதர்க்கு மீட்பை தந்திடும் உன்னதமாகும் அப்பம் நீ, உன்னதமாகும் அப்பம் நீ. தூயவரே உம்முடலாலும் மீட்பருளும் இரத்தத்தாலும் பாவத்தின் கரைகளில் இருந்து மனிதரை நீ விடுதலை செய்தீ. ஆண்டவரே உம் திருவருளாலே பொழிந்திடுவே உம் மக்களில் தூயவனாய் வாழ்ந்திடவே அருள் தாரும் இறையும் வழங்கள். ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், 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 ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும்.